ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிக்சர் இருக்கு, அதை எப்படி கிராப் பண்றது ஈஸியா, அன்வான்ட் போர்ஷனை வந்து எப்படி கிராப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது வந்து நமக்கு எந்த சாஃப்ட்வேருமே தேவையில்லை. இது டிஃபால்ட்டா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் மூலியமா எப்படி பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்கள் யாருக்காவது அனுப்பும்போது அன்வான்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது அன்வான்ட் போர்ஷன்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் வந்து எனக்கு இந்த போர்ஷன் வந்து வேண்டாம், ஒன்லி அந்த ஃப்ளவர் மட்டும் வேணும். இந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி அன்வான்ட் போர்ஷன்லாம் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது இது என்ன பண்ணலாம், இப்போ பேஜும் ரெடியூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அன்வான்ட் போர்ஷனை நம்ம கண்டுக்கலாம். நான் வந்து டவுன்லோட்ஸில் ஃப்ளவர்ஸில் இப்போ எனக்கு இந்த பிக்சரில் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜரில் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த போர்ஷன் வேண்டாம், கிராப் பண்ணிக்கணும், அன்வான்ட் போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா இந்த எடிட் பிக்சர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கார்னரில் வச்சும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன போர்ஷன் வேணுமோ அது மாதிரி இப்போ இப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் நம்மளால இப்படி கிராப் பண்ணிட்டு இந்த போர்ஷன் மட்டும் ஓகேனா இங்க வந்து ஓகே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது வந்து அது போயிடும். முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு போட்டோ இமேஜை வந்து நம்ம எடிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினலா நம்ம பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணணும். ஏன்னா ஒரு இமேஜை வந்து சின்னதாக்கிட்டீங்கன்னா அதை பெருசாக்குறது கஷ்டம். பெரிய இமேஜை வந்து சின்னதாக்குறது பண்ண முடியும். சைஸை சொல்கிறேன், அதோட இமேஜோடைய பிக்சல் சைஸு ரெடியூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அது பெருசாக்கும் போது அது உடஞ்சி போயிடும். ஓகேங்களா? அதனால வந்து எல்லாத்தையும் ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் ஓகே பர்ஃபெக்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஓகே கொடுங்க. இப்போ இது செலக்ட் ஆகிடும். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம சிம்பிளாக கிராப் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இமேஜை நான் பண்ணுறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜஸ் எல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து இந்த தம்ப்நெயில் வியூ வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபிலிம் ஸ்டிப் வியூவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனை வந்து நான் இப்படி பண்ணிவிட்டு ஓகேங்களா, இதை நான் கிராப் பண்ணுறேன். கிராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் போகணுன்னா இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இது வேண்டாம்னா இந்த அன்வான்ட் போர்ஷன் வேணாம்னா இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொன்றா போய் ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு இது ஒர்க்கப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.